ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு ரீசனே நேற்று நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான். அப்படி என்ன இன்சிடெண்ட் நேற்று நடந்துச்சுன்னு உள்ளதை இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும் இதோட சீரியஸ்னஸ் பற்றி. அதுக்கு முன்னால் முடிஞ்சால் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்கள் ரிட்டேஷ். இன்னைக்கான வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. நான் இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன். நேத்து நான் கேரளாக்கு தமிழ்நாட்டுல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், இங்க 2 இம்பார்ட்டன்டான ஃபிளைஓவர்ஸ் இருக்கு. அதுவும் குறிப்பா சொல்ல போனா ஒன்னு நாகர்கோவில் பகுதியில, அதாவது பார்வதிபுரம் பகுதியில ஒரு ஃபிளைஓவர் ஒன்று இருக்கு. அது போக அப்படியே ஆப்போசிட்டா மார்த்தாண்டம் அப்படின்னு சொல்ற ஒரு ஏரியாலயும் ஒரு ஃபிளைஓவர் இருக்கு. அதுலயும் குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து கேரளாக்கு போகக்கூடிய மக்கள் அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மார்த்தாண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஃபிளைஓவர் தான். அதே போல கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு என்டர் ஆகுறவங்களும் இந்த கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய இந்த மார்த்தாண்டம்ங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஃபிளைஓவரை தாண்டி தான் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிற நாள் என்னன்னா 31/12/2023, அதாவது இந்த வருஷத்துடைய கடைசி நாள்ல நான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல நேத்து 30ஆம் தேதி நான் கேரளாக்கு டிராவல் பண்றேன். கேரளாக்கு டிராவல் பண்ணும்போது நான் ஆல்மோஸ்ட் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன போல நான் மார்த்தாண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃபிளைஓவரை தாண்டி தான் நான் கேரளாக்குள்ள என்டர் ஆக முடியும். அப்போ நான் அந்த ஃபிளைஓவரில் போய்கிட்டு இருக்கும்போதே அந்த ஃபிளைஓவர் நியர்லி ஒரு 4 ஹவர்ஸாக ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் வச்சு தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. என்னடா இது 4 ஹவர்ஸாக டிராஃபிக்காக இருக்குன்னு பார்த்தா ஆம்புலன்ஸ் போயிட்டுமா இருக்கு. அப்போ அதுலேயே புரிஞ்சு ஓகே, சம்திங் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ரீசெண்ட் டேஸ்ல நிறைய ஆக்சிடென்ட் அந்த ஏரியாவில் ஹேப்பன் ஆகுது அப்படின்னு உள்ளதை நாங்கள் நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு க்ரெயின் வருது. க்ரெயின்ல ஒரு காரை அப்படியே ஃபோல்டு பண்ணி கொண்டு வராங்க. ஒரு எர்த்திகா கார் நினைக்கிற ஒரு பெரிய காரை ஃபோல்டு பண்ணி கொண்டு வராங்க. உடஞ்சி ஒரு பப்படம் மாதிரி இருக்கு கொண்டு வராங்க. அப்போ புரிஞ்சு ஓகே, ஏதோ ஆக்சிடென்ட் தான், பெரிய ஆக்சிடென்ட் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டை பார்க்கும்போது தான் அங்க இருந்த மக்கள்கிட்ட அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப அவங்க கிட்ட நாங்க கேட்கறோம் என்னதுனால இது நடந்திருக்கும்னு பார்த்தா அதுல ஒரு ஃபிளைஓவர் மேலேயே பெரிய பள்ளங்கள் இருக்கு. இப்போ ஆப்போசிட்ல இருந்தவங்க இந்த பள்ளத்தை பார்த்து டிவியேட் ஆகிருப்பாங்க, டக்குன்னு டேர்ன் பண்ணியிருப்பாங்க, அதனால மேபி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அது மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒரு ஃபிளைஓவர் மேல இப்படி பெரிய ஒரு பள்ளம் இருக்கு. அப்போ அந்த பள்ளத்தை எல்லாம் பார்த்து அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் இவ்வளவு ஹேப்பன் ஆயிருக்கிறத நான் பாக்குறது வரைக்குமே எனக்கு இந்த வீடியோ மேக் பண்றதுக்கான ஒரு தாட் இல்லை. இதுக்கப்புறமா நான் அந்த ஆக்சிடென்டான ஸ்பாட்டை தாண்டி வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு தாட் என்னன்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் நம்ம ஹெல்மெட் போடல அப்படின்னா நம்மளுக்கு ஃபைன் லிவி பண்றாங்க. அப்புறமா சீட் பெல்ட் போடல அப்படின்னா நம்மளுக்கு ஃபைன் லிவி பண்றாங்க. இது போல இன்சூரன்ஸா இருக்கட்டும், இல்ல வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், அப்படி பல விஷயங்களுக்காக நம்ம கவர்மெண்ட் ஃபைன் மேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப நம்ம மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல இந்த ஹெல்மெட்டுக்கான ஃபைனு, அப்புறமா இந்த சீட் பெல்ட்டுக்கான ஃபைனு, இது நான் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா எதுக்காக நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன்னா, இப்ப இதெல்லாம் மக்களுடைய சேஃப்டிக்காக போடப்படுற ஒரு ஃபைன்ஸ் தான். இப்ப இந்த ஹெல்மெட் போடாம இருந்தாலோ இல்ல சீட் பெல்ட் போடாம இருந்தாலோ இதனால பாதிக்கப்பட போறது அந்த வெஹிக்கிள டிராவல் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய மக்கள்னு சொல்றதுக்காக தான், அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருங்கிறதுக்காக தான் இந்த ஃபைனை மேக் பண்றாங்க. அப்போ இவ்வளவு கன்சர்ன்டா கவர்மெண்ட் ஒரு ஹெல்மெட்டுக்கும் சீட் பெல்ட்டுக்கும் ஃபைன் போட்டு மக்கள்கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணி மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த ரோட்ஸ் ஏன் இவ்வளவு கேவலமா ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு உள்ளது என்னுடைய ஒரு ஆதங்கமா இருந்துச்சு. இப்போ அந்த ஆக்சிடென்டான இடத்துல மட்டும்தான் நான் அந்த பள்ளத்தை பார்த்தேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஃபுல்லாவே அந்த ஃபிளைஓவர் ஃபுல்லாவே எக்கச்சக்கமான பள்ளங்கள் இருக்கு. நான் அதை உங்களுக்கு வீடியோவை பிளே பண்றேன், நீங்க அதை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே அதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியும். நல்லதாண்டா கட்டிக்கிறாங்க. रुको रुको, என்னடா இது? பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க்கா? டேய்
இப்போ நம்ம மார்த்தாண்டம் ஃப்ளைஓவரில் போயிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்த ஃபுட்டேஜ் வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக இந்த பாலத்துக்கு மேலே இருக்கிற மேடும் பள்ளமும் தான். இப்போ இது மாதிரி மேடும் பள்ளமும் நார்மல் ரோட்ல இருந்துச்சுன்னா கூட அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. பட் ஸ்டில் வந்து இது மாதிரி ஒரு பாலத்தில் வந்து இவ்வளவு பள்ளங்கள் இருக்குன்னா அது வந்து இன்கேஸ் அது டெவலப் ஆச்சுன்னா கீழே தான் போய் எல்லாரும் விழுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து இதை ப்ராப்பராக பார்த்து இதை வந்து மெயின்டைன் பண்ணி இதுக்கான ப்ராசஸ் என்ன இருக்கோ அதை அவங்க கரெக்டாக செயல்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். இவ்வளவு மோசமா மெயின்டெனன்ஸ் இல்லாம இந்த ஃப்ளைஓவர் இன்னும் இருக்கு. இதுல சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஏன் அதை வந்து ஃபுல்லா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாம இருக்காங்கன்னு உள்ளது எனக்கு தெரியல. ஆனா அதே ஃப்ளைஓவருக்கு கீழே பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து இன்னுமே ஹெல்மெட்டுக்கும் சீட் பெல்ட்டுக்கும் ஃபைன் போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த ஹெல்மெட்டு சீட் பெல்ட் இப்படின்னு சொல்லி மக்களுடைய பாதுகாப்பிற்காக ஃபைன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபைன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் அதே போல இந்த ரோடையும் ப்ராப்பரா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டை சொல்லி மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும்னு உள்ளது என்னுடைய ஒரு கருத்து. ஹெல்மெட் கட்டாயம் அணியனுங்கிறது ஓகே தான், உயிர் காக்கிறதுக்காண்டி சொல்றாங்க. அது என்னன்னா முதல் ரோடை தரமா போடணும். ரோடு இருக்குன்னா ரோடு தரமா இருக்கும், அதனாலேயே பல விபத்து வருது. ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இல்லைங்க, குறிப்பா இந்தியால பல இடத்துல ரோட்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது தான் ஒரு பெரிய பாதிப்பா இருக்கு. இந்த ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ணாம இருக்கிறனால ஏற்படக்கூடிய விபத்துகளும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த ஹெல்மெட்டு சீட் பெல்ட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் போல இந்த ரோட்ஸையும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதனால ஏற்படும் உயிர் இழப்புகளும் தவிர்க்கப்படும். ஸோ இது ஒரு ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். இந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து இதை கூடிய சீக்கிரம் அதை பார்த்து அதை வந்து மார்த்தாண்டம் ஏரியால பர்டிகுலராக அந்த ஃப்ளைஓவரை சொல்லலாம், ரொம்ப மோசமாக இருக்குது. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மக்கள் யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மூலமாக அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க யாராச்சும் இதை பார்த்தாங்க, இல்லைன்னா உங்களுக்கு யாராச்சும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க யாராவது தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள்ட்ட இந்த வீடியோ அனுப்பணும்னு கூட இல்லை, நீங்கள் வந்து இப்படி ஒன்று இருக்கே அப்படின்னு உள்ளதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா கூட அந்த ரோடு வந்து இன்னுமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எல்லாம் அலட்சியம்தான், அலட்சியம். கரெக்டாக பார்த்து 4 பேருக்கு இது பண்ணுறோம் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்கன்னாக்கா அவங்கவுங்க டியூட்டி அவங்க கரெக்டாக பார்த்து சின்சியராக பண்ணால் பிரச்சனையே இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேற்கொண்டு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ, பை.